Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 networking and e-commerce. We will see the topic shopping on the web. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஆப்ஷன் பேசிஸில் ஒரு ப்ராடக்டை நீங்கள் பை பண்ணணும் ஆர் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் ரெக்வஸ்டிங் த இமெயில் சர்வீஸ். ஸோ இமெயில் சர்வீஸ் பேசிஸில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இமெயில் ரெக்வஸ்டேஷன்ஸில் ஃபர்தர் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்றத எக்ஸாக்டு மெயில் பேசிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கான மெயில் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ரெக்வைர்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ், அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் இது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ ஃபர்தர் ப்ராடக்ட் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸாக்டு கம்பெனிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா த்ரூ மெயில் வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எக்ஸாக்டு ஒரு ப்ராடக்டை பை பண்ணும்போது தேவையான மெட்டீரியல் ஆஃப் திங்ஸ், ஸோ சம் மதர்ஸ் பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரியான திங்ஸ் பேசிஸில் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பிங் அந்த வெப் பேஜஸில் இந்த ஷாப்பிங்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆன் ஓவரால் வெப்சைட், ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்குள்ளார என்டையர் டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் பற்றியான என்டையர் டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபர்தர் ப்ராடக்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க ஸோ வெப்சைட் பேஸிஸில் செல்லிங் அண்ட் பையிங் ஆப்ஷன்ஸை இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வெப் பேஜஸ் இருக்குது. ஸோ இந்த பேஸ் ஆஃப் ஆர்டரில் ஒரு நியூ ப்ராடக்ட் ஆர் ஆல்ரெடி செலக்டட் ப்ராடக்டை பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஷாப்பிங் ஆன் த வெப் ஆப்ஷன்ஸில் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷாப்பிங் ஆன் த வெப். An internet-based retail business is similar to the mail order business where you are required to select the products you are interested in buying from a catalog. ஸோ எக்ஸாக்ட் ஒரு ப்ராடக்ட்டை பற்றியான டீட்டெயில்ஸை இமெயில் ஃபெசிலிட்டிஸில் அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ராடக்டை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் கேட்லாக்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பற்றியான டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு ரெக்வஸ்டேஷன்ஸ் அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை த்ரூ இமெயில் வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் டு செக்கிங் திஸ் டீட்டெயில் ஆஃப் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டை பற்றியான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஃபர்தர் ரெக்வஸ்டேஷன்ஸ் மெயில் அகைன் அந்த ப்ராடக்ட் பற்றியான ரெக்வஸ்டேஷன் மெயில், எத்தனை ப்ராடக்ட் வேணும், ஹவு மெனி ப்ராடக்ட்டை பை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபுல் கிளியரன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை த்ரூ ட்ரான்சாக்ஷன் த இமெயில். ஸோ இமெயில் ஆர்டர் பேஸஸில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்டு செல்லிங் ப்ராசஸை மேக் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? தென் the difference lies in that instead of mailing the selected product list along mailing the selected product list along your check or credit card number, you type in your credit card and other relevant details online. ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷனில் நெக்ஸ்ட்டு கலெக்ட் பண்ணியிருக்க அந்த டீட்டெயில்ஸ் என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றத அந்த ஃபுல் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்தர் அந்த ப்ராடக்ட்டுடைய ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். தென் அகைன் ரீமெயில் ஆப்ஷன்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செலக்ட் பண்ணியிருக்க அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்டை சென்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் செக்குக்கான ஆப்ஷன்ஸை சென்ட் பண்ணுறது ஆர் கிரெடிட் கார்டு நம்பர். ஸோ ஃபர்தர் இன் திஸ் மெத்தடில் மெயில் ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணும்போது கிரெடிட் கார்டு நம்பர்ஸை அன்னவுன் பர்சன்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது ஒரு செக்யூர்டான ஒரு பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் உங்களால் பண்ண முடியாது. ஓகேங்களா? யூ டைப் யுவர் கிரெடிட் கார்டு நம்பர். ஓகேங்களா? ஸோ அந்த கிரெடிட் கார்டு நம்பர்ஸை நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன ஆகுனா ஆன்லைனில் தட் மீன்ஸ் இமெயில் வழியாக அவங்க அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு ரிசீவ் ஆகுது. சம்டைம்ஸ் இந்த இமெயில் ரிசீவிங் பேஸஸில் அந்த எக்ஸாக்டு கிரெடிட் கார்டு பற்றியான டீட்டெயில்ஸை ஃப்ராட் ட்ரான்சாக்ஷனை அவங்க கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஷாப்பிங் ஆன் தி வெப் ஆப்ஷன்ஸ் பேஸஸில் ஒரு வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணி அந்த செக்யூர்ட் பேஸிஸில் ட்ரான்சாக்ஷன்ஸ், பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் அண்டு ப்ராடக்ட் பை அண்ட் செல்லிங் ஆப்ஷன்ஸை கொண்டு வரதுக்காக ஃபர்தர் டீட்டெயில்ஸை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வெப்சைட்டில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் let us go to the online bookstore amazon.com. amazon.com என்ற ஒரு வெப்சைட்டில்
புக் ஸ்டோர்ஸ் தட் மீன்ஸ் ஆன்லைனில் புக் ஸ்டோர் ஆப்ஷன்ஸ்லேருந்து ஸ்பெசிஃபைட் புக்ஸை பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம இந்த ஷாப்பிங் அந்த வெப் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பை பண்ண போகிறோம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நவ் இஃப் யூ வாண்ட் டு பை எ புக் ஆன்லைன் ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ். ஸோ ஒரு புக்ஸை ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன மெத்தட், ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நவ் டைப் http://www.amazon.com in the address bar of your computer or smartphone and press enter. The home page will appear. So further now go to select this Amazon website. So website நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் கம்ப்யூட்டர் ஆர் ஸ்மார்ட் ஃபோனில் என்டர் த பார், தட் மீன்ஸ் அட்ரஸ் பாரில் இந்த எக்ஸாக்டு வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள் அண்ட் என்டர் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஹோம் பேஜஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? அமேசான்ஸ்க்கான ஹோம் பேஜஸ் அப்பியர் ஆகும். தென் ஆஃப்டர் இன் த ஷாப் பை டிபார்ட்மெண்ட் செக்ஷன்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் செலக்ட் புக்ஸ் அண்டு ஆடிபிள் and again click books, children's books, textbooks, audio books, magazines. So further next options home pages open பண்ணதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் செக்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அந்த டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன்ஸில் லெஃப்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் போர்ஷன்ஸில் வியூ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் புக் அண்ட் ஆடிபிள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தட் மீன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். தென் ஆஃப்டர் யூ கேன் செலக்ட் திஸ் ஆப்ஷன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிளிக் புக் ஆப்ஷன்ஸில் அண்டர் த children's book, textbook, audio books and a magazine. If you want to select this any one options of the books. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் ஆஃப் புக்ஸில் பார்த்தீங்கன்னா சைல்டு புக் வேணுமா ஆர் டெக்ஸ்ட் புக்ஸ், ஆடியோ புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் எந்த புக்ஸை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் here this is the Amazon home page. So www.amazon.com. ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸை ஸோ எக்ஸாக்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸில் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜஸ் வியூ உங்களுக்கு அப்பியர் ஆகும். கோ டு செலக்ட் திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பொசிஷன்ஸில் இருக்கிற புக்ஸ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த புக்ஸ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஃபர்தர் லெஃப்ட் ஹேண்ட் கேட்டகரிஸில் புக்ஸ்க்கான கேட்டகரி ஆப்ஷன் சைல்டு புக்ஸை யூஸ் பண்ண போகிறீங்களா, டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் மேகசின்ஸா, எந்த புக்ஸை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஆப்ஷன் வைஸ் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான புக்ஸ் ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் சில்ட்ரன்ஸ் அண்டு யங் ஆடிட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் ஏஜ் பேஸிஸில் சில்ட்ரன்ஸ்க்கான புக்ஸ் அவைலபிள், தட் மீன்ஸ் 0 to 2, 3 to 5, 6 to 8, 9 to 12 அண்ட் டீன் அண்ட் யங் ஆடிட். ஸோ அடால்ட். ஸோ இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஏஜ் பேசிஸில் புக்ஸ்க்கான அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் நமக்கு ஷோ ஆகும். நவ் செலக்ட் திஸ் 9 to 12 years சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? ஸோ 9 to 12 years சில்ட்ரன்ஸ் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் பேஜஸில் 9 to 12 ஏஜஸில் இருக்கிற சைல்ட்ஸுக்கான புக்ஸ் என்னென்ன புக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் அவங்க ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் பேசிஸில் உங்களுக்கான புக்ஸ் நேம்ஸ் அண்டு இமேஜஸ் உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் த செலக்டிங் திஸ் எனி ஒன் புக், ஓகே, தென் in the next screen select children's books under books category. So for example here select children's books optionsல under books categoryல இருக்க children's books options select பண்ணுங்க. ஓகேங்களா? then in the next screen select age 9 to 12 years old under shop by categories. So shop categories optionsல பார்த்தீங்கன்னா 9 to 12 yearsல இருக்கிற categories of புக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் த நெக்ஸ்ட் வெப் பேஜ் ஷோ ஆல் த அவைலபிள் ஃபார் த ஏஜ் குரூப். செலக்ட் த புக் யூ வாண்ட் டு பை. ஸோ எந்த புக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த புக்ஸை அவைலபிளான புக்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த அவைலபிள் புக்ஸ் லிஸ்ட்லேருந்து எந்த புக்ஸை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, எந்த புக்ஸை பை பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் இன் த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் தட் அப்பியர் சிம்ப்ளி கிளிக் the add to cart button. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த எக்ஸாக்டடு புக்ஸ் ஆப்ஷன்ஸை ஃபர்தர் கார்டு ஆப்ஷன்ஸோட நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் கார்ட் பட்டன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ ஃபர்தர் பை பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? தென் when you have finished
adding item to your shopping cart, click the cart icon in the top right corner. So for example shopping கான நீங்கள் ஆப்ஷன்ஸ் that means இந்த ஷாப்பிங் பட்டன்ஸ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த செலக்டட் புக்ஸ்க்கான அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபினிஷ்டு ஆடிங் ஐட்டம். ஸோ அந்த எக்ஸாக்டு ஐட்டம்ஸ் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான கார்டு ஆப்ஷன்ஸ் தட் மீன் கார்டு ஐக்கான்ஸ்க்கான லெஃப்ட் டாப் ரைட் கார்னரில் இருக்கிற கார்டு ஐக்கான் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த ஷாப்பிங் ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா, தென் this is the option for selecting any one books. For example here to select this one only a one. So for example he is going to select this types of book. Okay, the rate of books is 278. Okay, the for available price and then original price. So original prices என்ன available prices என்ன இந்த marketing prices basisல exacted books உங்களுக்கு available இருக்கும். Then you can go to click the selected books. So இந்த books select பண்ணுங்க. Then after go to add the card option. So இந்த card icon buttons click பண்ணதுக்கு அப்புறம் further selected books add your card location. ஸோ அந்த கார்டு ஐக்கான்ஸ் ஷாப்பிங் கார்ட்ஸில் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா, ஷாப்பிங் கார்ட்ஸில் ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபர்தர் ஆப்ஷன்ஸில் எக்ஸாக்ட் அந்த புக்ஸ்க்கான பையிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, தென் யூ கேன் எடிட் த பர்ச்சேஸ்ட் ஐட்டம் இன் எ கார்ட் பை கிளிக்கிங் ஆன் எடிட் யுவர் கார்ட் பட்டன். ஸோ இந்த கார்ட் பட்டன் ஆப்ஷன்ஸில் சம்திங் சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரணும், பர்ச்சேஸ் ஐட்டமில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா கோ டு கிளிக் எடிட் யுவர் கார்ட் பட்டன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் பர்ச்சேஸ்க்கான ஐட்டம்ஸில் ஒன் ஆர் மோர் கார்ட்ஸை ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோர் ஐட்டம்ஸை நீங்கள் ஒன் ஆர் மோர் புக்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான பையிங் ப்ராடக்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸை இந்த எடிட் யுவர் கார்ட் பட்டன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா, தென் யூ கேன் மேக் சேஞ்ச் இன் தி ஷாப்பிங் கார்ட் ஐட்டம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஷாப்பிங்கான கார்டு ஐட்டமில் என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வர போகிறீங்களோ அந்த சேஞ்சஸை இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, தென் டு delete an item in your shopping cart click delete. ஸோ ஃபர்தர் செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கிற அந்த செலக்டட் புக்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் delete பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்டட் புக்ஸை நீங்கள் பை பண்ணலை, ஸோ அனதர் ஒன் புக்ஸை நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா கார்ட் டீட்டெயில்ஸில் இருக்கிற அந்த புக்ஸை நீங்கள் என்ன பண்ணிடலாம், delete பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் கிளிக் delete. ஓகேங்களா, தென் இஃப் யூ வாண்ட் டு பை அன் ஐட்டம் சம்டைம்ஸ் லேட்டர் கிளிக் சேவ் ஃபார் லேட்டர். ஸோ அட் த சேம் டைம் ஒரு புக்ஸை இப்போ கரண்ட் டைமிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை, ஸோ லாங் டைம் டியூரேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த செலக்டட் புக்ஸை நீங்கள் சேவ் ஃபார் லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறது மெத்தடில் எக்ஸாக்டாக இந்த புக்ஸ் செலக்டட் புக்ஸை நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, தென் டு சேஞ்ச் த குவான்டிட்டி ஜஸ்ட் டைப் எ நியூ நம்பர் இன் த குவான்டிட்டி டெக்ஸ்ட் பாக்ஸ். த அப்டேட் ஆப்ஷன்ஸ் வில் அப்பியர். ஸோ ஃபர்தர் அப்டேஷன்ஸில் குவான்டிட்டி வைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸை நீங்கள் ஆட் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் ஆர் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பேஸஸில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ தென் அப்டேட்டட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஃபர்தர் அப்டேஷன்ஸ் வந்து அப்பியர் ஆனதுக்கப்புறம் ஸோ யூ கேன் பை யுவர் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஜ். ஓகேங்களா, பை பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஜஸ் உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா, தென் கிளிக் அப்டேட் டு கன்ஃபார்ம் சேஞ்சஸ். ஆஃப்டர் அப்டேட்டிங் கிளிக் த ப்ரொசீட் டு செக் அவுட் பட்டன். ஸோ ஆஃப்டர் அப்டேட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் அப்டேட்டிங் ஆப்ஷன்ஸ்க்கான ப்ரொசீட் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ப்ரொசீட் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ செக் அவுட்கான பட்டன்ஸ் ஆப்ஷன் ப்ரொசீட் டு செக் அவுட். ஸோ இந்த செக் அவுட் ஆப்ஷன்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபர்தர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பேமெண்ட் ஸ்டேஜஸ்க்கு உங்கள் எக்ஸாக்டு அந்த புக்ஸ் செலக்டட் புக்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பையிங் ப்ராடக்ட் ஸ்டேஜஸ்க்கு உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா, தென் யூ ஆர் எ ஓல்டு கஸ்டமர் பை கிளிக்கிங் த சைன் இன் button, enter your username and password and log in the site. Otherwise register your new account and enter the shipping address for the order. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் ஓல்டு கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஓல்டு கஸ்டமர்ஸ் பேஸிஸில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஸ்டேஜஸ்க்கு மூவ் ஆகுங்க. லாகின் ஸ்டேஜஸில் நீங்கள் மூவ் ஆகலை, ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இல்லை,
ஸோ நியூ யூஸராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் யூ கேன் கோ டு கிரியேட் ஒன் அக்கௌண்ட். ஸோ அமேசான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். தென் ஆஃப்டர் யூ கேன் என்டர் த ஷிப்பிங் அட்ரஸ். ஸோ டெலிவரிக்கான அட்ரஸ் எந்த லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத இந்த ஷிப்பிங் அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஷிப்பிங் அட்ரஸ் பேஸிஸில் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன ஆகுனா கொரியர் பேஸிஸில் உங்களுக்கு டெலிவரிக்கான அவைலபிலிட்டியை இந்த ஷாப்பிங் ஆன் த வெப் பேஜஸில் நமக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் கிளிக் கண்டினியூ அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருக்கிற கண்டினியூ என்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் ப்ரொடெக்டட் ஆப்ஷன்ஸ் பேஸிஸில் உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் நெக்ஸ்ட் ஒன்னில். ஓகேங்களா? தென் this is the option for selecting these books. ஸோ இந்த புக்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் செலக்டிங் திஸ் புக் the name of the books are showing here. So and then amount of payable and add to cart option. So add to cart options click பண்ணுங்கள். now cart will be add your cart shopping option. ஓகேங்களா? cart shopping optionsல உங்களுக்கு ஆட் ஆகும். further changes. ஸோ ஃபர்தர் அந்த புக்ஸுக்கான ஐட்டம் குவான்டிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் உங்களுக்கு என்ன பண்ணுது இந்த ஷாப்பிங் அந்த வெப் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் செலக்டிங் த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. எத்தனை குவான்டிட்டிஸை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. தென் இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் தட் மீன்ஸ் டெலிட் த செலக்டட் புக்ஸ். ஸோ இந்த புக்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் புக்ஸ் டீட்டில் உங்களுக்கு ஷோ ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் சேவ் ஃபார் லேட்டர். ஸோ ஃபர்தர் புக்ஸை நீங்கள் கரண்ட் டைமிங் டேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை, ஸோ லேட்டராக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேவ் ஃபார் லேட்டர் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் டைம் டியூரேஷன் பேஸிஸில் அந்த எக்ஸாக்டு புக்ஸ் உங்களுக்கு அவைலபிள் அண்ட் தென் லேட்டர் ஆஃப் த சம் டைமிங் பேஸிஸில் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஓகேங்களா? தென் after that you can go to click add group option, add chart optionsல ஆட் பண்ணதுக்கப்புறம் further detailஸை எடிட் பண்ணிட்டீங்க and proceed buttonsை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் go to date proceed to buy. ஸோ proceed to buy ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஜஸ்க்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளார போகுது. ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லாகின் பேஜஸில் ஒரு ஆல்ரெடி ஓல்டு யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்டு பேஜஸில் யுவர் இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் அண்ட் தென் கண்டினியூ பட்டன்ஸை கிளிக் பண்ணுங்கள். தென் ஆஃப்டர் யூ கேன் கோ டு ப்ரெஸ் த நெக்ஸ்ட்டு ஆப்ஷன். ஸோ கண்டினியூஸை ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கான பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸில் ஃபர்தர் பேமெண்ட்டுக்கான ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நியூ கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட், அமேசான்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த அமேசான் அக்கௌண்ட் க்ரியேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் பாஸ்வேர்ட். தென் நெக்ஸ்ட் கண்டினியூ த ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணும்போது நெக்ஸ்ட் ஃபர்தர் அமேசானுக்கான அக்கௌண்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டு ஃபர்தர் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளார உங்களுக்கு மூவ் ஆகும். ஆஃப்டர் கம்ப்ளீட் த பேமெண்ட் யுவர் ப்ராடக்ட் வில் டெலிவர் யுவர் கரண்ட் ஷிப்பிங் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த ஷிப்பிங் அட்ரஸ்க்கு நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்க அந்த ஷிப்பிங் அட்ரஸ்க்கு என்ன ஆகுனா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த புக்ஸ் கொரியர் பேஸிஸில் உங்களுடைய டைரக்ட் ஹோம் பேஸஸ்க்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? தென் choose the shipping options and click continue. ஸோ ஷிப்பிங் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் தென் கண்டினியூஸ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது ஃபர்தர் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு மூவ் ஆகும். தட் மீன் செலக்ட் த பேமெண்ட் ஆப்ஷன், ஃபில் அப் த ரெக்வைர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தென் கிளிக் த கண்டினியூ பட்டன். ஸோ ஃபர்தர் ரெக்வஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் ஆர் ஃபார் ரெக்வஸ்டேஷன்ஸ் ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங். ஸோ ஃபர்தர் சம் அதர்ஸ் டீட்டெயில்ஸ் பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அப்டேஷன்ஸ் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபர்தர் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு ஃபர்தர் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது தென் என்ன நடக்குது பாருங்கள். ஒன்ஸ் திஸ் இஸ் டன். ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. ஒன்ஸ் திஸ் இஸ் டன் வெரிஃபைட் யுவர் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் என்கிரிப்டட் டு protect all parties against any possible credit card fraud. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். ஸோ நார்மல் இமெயில் ட்ரான்சாக்ஷன் பேஸிஸில் கிரெடிட்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபர்தர் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸாக என்டர் பண்ணும்போது ஃப்ராட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. தட் மீன்ஸ் அந்த கார்டில் இருக்கிற மனிஸை ஃப்ராட் மெத்தடில் அதர் பர்சன்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் இருக்கும். பட் இந்த ஷாப்பிங் ஆன் தி வெப் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸை அந்த ஓன் கஸ்டமர், ஸோ நம்ம இந்த ஸ்பெசிஃபைட் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை டைரெக்ட் செக்யூர்ட் பேஸிஸில் என்டர் பண்ணுறதுக்கான என்கிரிப்டட் ஆப்ஷன்ஸ் அண்ட் தென்
protect all parties, so against other teams of persons, third parties இந்த பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸை அக்சஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் எக்ஸாக்டு யூசர்ஸ் அண்ட் தென் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா இந்த என்கிரிப்டட் டேட்டா பேஸஸில் அமௌண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் ஆகிற ஒரு மெத்தடாலஜியை இங்கே இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஷாப்பிங் அந்த வெப் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஃப்ராட் ஆப்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், on the acceptance of your order, the books you ordered are then packed and delivered to you through a courier service. ஸோ எக்ஸாக்ட்லி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஆர்டர்ஸை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் புக்ஸ் ஆர்டர் என்ன ஆகுது, தென் பேக்ட் இன் த டெலிவரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கான ஆப்ஷன்ஸில் அந்த நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற புக்ஸ் என்ன ஆகுனா ஆர்டர்ஸ் பேக்கிங் ஸ்டேஜஸ்க்கு போய்டும். ஸோ அந்த பேக்கிங் ஸ்டேஜஸ் வழியாக என்ன ஆகுதுன்னா கொரியர் சர்வீஸில் இன் யுவர் ஹோம் லொக்கேஷன்ஸ்க்கு, தட் மீன்ஸ் அந்த ஷிப்பிங் அட்ரஸ் லொக்கேஷன்ஸ்க்கு எக்ஸாக்ட் புக்ஸ் என்ன ஆகுனா கொரியர் பேசிஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? தென் சம் மோர் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் ஆர், ஸோ இந்த பேஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லை, ஸோ அமேசானில் மட்டும்தான் அந்த ஷாப்பிங் ஆப்ஷன்ஸை நம்ம மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பை பண்ண முடியுமா? ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் மோர் தென் வெப்சைட்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. என்னென்ன மாதிரியான வெப்சைட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நவ் www.snapdeal.com and www.homeshop18.com and www.ebay.com. so this is the some other ஷாப்பிங் வெப்சைட். ஸோ அமேசான் மாதிரியான சில ஷாப்பிங் வெப்சைட்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. இந்த சேம் மெத்தட் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணலாம் அண்ட் தென் சார்ட்குள்ளார ஆட் பண்ண முடியும் அண்ட் தென் பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஃபர்தர் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த பேமெண்ட் ஆப்ஷன் செக்யூர்டு என்கிரிப்டட் டேட்டாவாக தேர்ட் பார்ட்டி பர்சனால் அக்சஸ் பண்ண முடியாமல் அதர் யூசர்ஸ் அண்டு கஸ்டமர்ஸ்கிடையே மட்டும் என்ன பண்ண முடியும், ஸோ ஒரு ட்ரான்சாக்ஷன்ஸை இன்வால்வ் பண்ண ஒரு ஆப்ஷன்ஸை இந்த அதர் டைப்ஸ் ஆஃப் ஷாப்பிங் வெப்சைட்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் ஷாப்பிங் ஆன் த வெப் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு புக்ஸை நம்ம ஒரு புக்கை நம்ம பை பண்ணும்போது அதுக்கான மெத்தட் ஆஃப் ப்ரொசீஜர், ஆன்லைனில் நம்ம பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செக்ஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.